சொல்றத கவனமா கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தரோம். எல்லாரும் அவங்கவுங்க பொருள் எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. இந்த ஆபீஸை பூட்டி சீல் வைக்க போறோம். சார் என்ன சார்? சார் சொன்னது உங்களுக்கு புரியல? இந்த ஆபீஸ பூட்டி சீல் வைக்க போறோம்னு சொல்றோம். எல்லாரும் வெளியில போங்க. சொல்றது புரியல? எல்லாரும் வெளியில போங்க. சார் நீங்க யாரு? எதுக்கு எங்க ஆபீஸை சீல் வைக்கணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண எங்களுக்கு டைம் இல்ல. நீங்க எல்லாரும் வெளியில போறீங்களா? சார் நீங்க யார் என்னன்னே எங்களுக்கு தெரியல. நீங்க ஆபீஸ்க்குள்ள வந்து வெளியில போன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். நாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். சார் என்ன டிபார்ட்மெண்ட் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல? இப்போவாது மரியாதையா எல்லாரும் வெளியில போங்க. சார் நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் தான். எதுக்காக எங்க ஆபீஸை சீல் வைக்கணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண எங்களுக்கு டைம் இல்ல. முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நாகரிகமா மரியாதையா நீங்க வெளியில போயிடுங்க. அப்புறம் நாங்க வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். சார் நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா சார்? ஆனா வெளியே போங்கன்னு மட்டும் சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் எங்க எம்டி சார் கிட்ட பேசுங்க. ஆண்டி, இங்க பிஏன்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவ பிஏ மாதிரி நடந்துக்கல, தன்னோட எல்லை மீறி நடந்துக்கிறா. என் முன்னாடியே கிடைச்ச கேப்ல எல்லாம் விக்ரம் கூட ரொமான்ஸ் பண்றா ஆண்டி. எனக்கு அதை பார்த்தா செம்ம கடுப்பாகுது. சொன்னா நம்ப மாட்டீங்க ஆண்டி, இங்க அவங்க 2 பேரும் தான் லவர்ஸ் மாதிரியும் நான் என்னவோ அவங்க அசிஸ்டன்ட் மாதிரியும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஆண்டி. ஆமா ஆண்டி, எனக்கு ஏன்டா இந்த கார்ல வந்து ஏறணும்னு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் விக்ரம்க்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நீங்க போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகுமோன்னு டவுட்டா இருக்கு ஆண்டி. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் மேடம், பாசிபிள் தான். நான் நடக்காது முடியாதுன்னு சொல்ல வரல. ஆனா உங்க வளர்ப்பு பையன் விக்ரம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதால எனக்கு என்ன யூஸ், என்ன லாபம்? ஏய் என்ன நீ? நான் உன்னை பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன். நீ இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குற? விக்ரம் யார் தெரியுமா? அவனோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சதால தான் மேடம் கேக்குறேன். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேக்குற? நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டா விக்ரமோட சொத்துக்கெல்லாம் அதிபதி நீதானே? அது நேர்வழியில பண்ணிக்கிட்டா மட்டும்தானே மேடம் கிடைக்கும். இப்படி குறுக்கு வழியில நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் நடந்தா அதிபதி ஆக முடியாது, அதோ கதிதான் ஆக முடியும். இல்ல கிருப்பா, நான் ஒரு நல்ல நாளா பார்த்து பெரியவங்களை கூட்டி வச்சு கோவில்ல சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சாஸ்திரம் சம்பிரதாயம் படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஆனா அது சட்டப்படி சொல்லுமான்னு நமக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா சட்டப்படி செல்லும் கிருப்பா. மேடம் ஒரு நிமிஷம், நீங்க இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன திட்டத்தோட விக்ரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு ஓப்பனா சொல்லுங்க, நான் என்னோட முடிவை சொல்றேன். சொல்றேன் கிருப்பா, உன்னை விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவன் சொத்தை எல்லாம் என் பேருக்கு கொண்டு வர முடியும். நீ இல்லாம வேற ஒருத்தி வந்துட்டா என்னால இதை சாத்தியப்படுத்த முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சூப்பர், உங்க பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா முதல்ல கேட்ட கேள்விதான் எனக்கு மறுபடியும் தோணுது, இதனால எனக்கு என்ன யூஸ்? விக்ரம் போட போற அந்த ஒரு கையெழுத்துல விக்ரமோட ஒட்டுமொத்த சொத்தும் என் பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அதுக்கப்புறம் சொத்துல இருந்து ஒரு 5% உனக்கு ஷேரா கொடுத்துறேன். 5% தான் கொடுப்பீங்களா மேடம்? ஏய், 5%னா ரொம்ப கம்மின்னு நினைச்சியா? விக்ரம் சொத்துல 5% ஷேருங்கிறது 40 கோடி. 40 கோடி ரூபாய்னா சும்மாவா? 40 கோடியா? ஆமா, 400 ரூபாய்க்கு ஃபேஷியல் பண்ணவே நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். இப்படி 1000 2000க்கு கஷ்டப்படுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா
உனக்கு 1 மந்த்ல 40 கோடி கிடைக்கும். என்ன சொல்ற? உங்க பிளான்லாம் நல்லா தான் இருக்கு மேடம். ஆனா விக்ரம் சொத்து உங்க பேருக்கு வந்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி லாபத்தை எனக்கு கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? ஏய், அவ்வளவு பெரிய விக்ரமையே ஏமாத்தணும்னு நினைக்கிற உனக்கு நான்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிருப்பா. சரி, அப்போ எனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆனதும் விக்ரமோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதி. அப்புறம் இந்த 5% பிச்சைக்கார காசுக்கு ஆசைப்படணும்னு நான் மனசு மாறிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கிருப்பா, இவ்ளோ பெரிய பிளான போடுற எனக்கு பொண்ண போடுறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஓகே மேடம், நீங்களும் ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா விக்ரம் என்ன பார்த்துட்டு மகானை நம்பிடுவாரா? அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா நம்பிடுவான். விக்ரம் இப்ப இருக்கிற நிலைமையில மகா பேர்ல ஒரு கழுதைய கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தினாலும் அதையே அவன் மகான்னு நம்புவான். பொண்ண நம்ப மாட்டானா? ஓகே ஆண்டி. என்ன டக்குன்னு ஆன்டின்னு சொல்லிட்ட? பின்ன நான் எப்போ ஓகேன்னு சொன்னனோ அப்பவே நான் மகாவா மாறிட்டேன் ஆண்டி. பரவாயில்லையே, என்னை விட நீ ஸ்பீடா தான் இருக்க. ஆண்டி, மகாங்கிற பேர்ல ஒரு கழுதையை கூட்டிட்டு வந்து நிறுத்தினாலும் விக்ரம் நம்பிடுவார்னு சொன்னீங்க. ஆனா அவர் என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு ஆண்டி. அவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிற மாடுலேஷனையும் பாக்குற பார்வையும் பார்த்தா விக்ரம் எம்டி மாதிரியும் தெரியல, காவேரி அவரோட பிஏ மாதிரியும் தெரியல. அவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது ஆண்டி. நீ சொல்றது உண்மைதான் கிருபா. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவ விக்ரமோட பிஏ இல்ல, அவதான் உண்மையான மகா. என்ன, அவதான் உண்மையான மகாவா? ஐயோ, நம்மள இப்படி கொண்டு வந்து சிக்கல்ல விட்டாங்க. ஹலோ, அதான் சார் கிளியரா சொல்றாருல, அப்புறம் எதுக்கு எம்டி கிட்ட பேசணும்னு சொல்றீங்க? வெளியில போங்கன்னா போக மாட்டீங்களா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எங்க ஆபீஸ்க்குள்ள வந்து எங்களே வெளியே போக சொல்லி மிரட்டுறீங்க. நாங்க எதுக்கு சார் வெளியில போகணும்? நீங்க போங்க சார். ஹலோ, இதை பாருங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் எங்களுக்கு டைம் கிடையாது. எங்களை வேலையை செய்ய விடுங்க, இல்லைன்னா உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். சார், எங்களுக்கும் சட்டம் தெரியும். இந்த ஆபீஸை சீல் வைக்கணும்னா அதுக்கான காரணத்தை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை விட்டுட்டு டைம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. சம்பந்தப்பட்டவங்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா உங்க லாயர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சார், உங்ககிட்ட ரிக்வெஸ்டா தானே கேட்குறோம். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு வீம்பு பிடிக்கிறீங்கன்னு தெரியல. சீல் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க சொல்றத நாங்க கேட்க போறோம். அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, எங்களுக்கு காரணமெல்லாம் தெரியாது. கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, அதான் எங்களுக்கு தெரியும். அதை செய்ய தான் நாங்க வந்திருக்கோம். பாருங்க, கோர்ட் ஆர்டர். கோர்ட் ஆர்டரா? ஆமா, இதுக்கு மேல உங்களுக்கு காரணம் வேணும்னா, விளக்கம் வேணும்னா நீங்க கோர்ட்ல போய் கேளுங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. மரியாதையா எல்லாரும் வெளியில போங்க. சார், உங்களுக்கு உங்க வேலை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு எங்க வேலை முக்கியம் சார். எதுவா இருந்தாலும் நீங்க எம்டி கிட்ட பேசிக்கங்க சார். எம்டி கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா நீங்க, நான், உங்க எம்டி எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கணும். அதான் நம்ம சட்டம், புரியுதா? இதுக்கு மேலையும் நீங்க எங்க கிட்ட தகராறு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுத்ததுக்காகவும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காம அவமதிச்சதுக்காகவும் உங்க மேலயும் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வழி ஏற்படுத்தாம மரியாதையை நீங்களே வெளியில போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்ன பண்றீங்க? நீங்களே வெளியில போறீங்களா இல்ல நாங்க உங்களை வெளியேற்றணுமா? ஒரு நிமிஷம் சார், நான் எங்க லாயருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம விஜயோட பொண்டாட்டி ஐஸ்வர்யா இருக்காளே, அவ யார் தெரியுமா? அவ தான் இந்த மகாக்கு கூட பிறந்த அக்கா.
இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப எனக்கு எதிரா காய் நகர்த்திட்டு இருக்கு. என்ன இவங்க நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே, இப்படி போய் நம்மள சிக்க விட்டுட்டாங்க. இத பாரு கிருப்பா, நீ அப்படியெல்லாம் நினைச்சு உன்னை தாழ்த்திக்காத. அவளுக்கு தான் தான் உண்மையான மகாங்கிற விஷயம் வெறும் தகவலா தான் தெரியும். ஆனா விக்ரமோட வாழ்ந்த அந்த நாட்களோ சம்பவங்களோ எதுவுமே அவளுக்கு இப்ப ஞாபகத்துல இல்ல. இப்ப அவ உயிரோட இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ பழசு எல்லாம் மறந்து போன ஒரு செத்த பொணம் தான். ஆண்டி, நீங்க சொல்றத பார்த்தா அவ விக்ரம் என்கிட்ட இருந்து தட்டிட்டு போயிடுவான்னு தான் தோணுது. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவ என்ன கதி ஆகுறான்னு நீ பாரு. ஆமா கிருப்பா, அதுக்கான வேலையை தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். ஏ மகா, நீ ரெடியா இருந்துக்கோ, உனக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வட்டியும் செட்டில் பண்ணல, முதலும் செட்டில் பண்ணல. அதான் பிரச்சனையே. என்ன பாக்குறீங்க? உங்க லாயருக்கு மெசேஜ் பண்ணீங்களே, ரிப்ளை பண்ணாரா? பண்ண மாட்டாரு. எப்படி பண்ணுவாரு? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் இதான் கடைசி வார்னிங். நீங்களே டீசென்ட்டா வெளியில போயிடுங்க, இல்ல லட்டி சார்ஜ் பண்ணி எல்லாரையும் வெளியில துரத்த வேண்டியது இருக்கும். என்ன சார் மிரட்டுறீங்களா? நாங்க என்ன சார் உங்ககிட்ட கேக்குறோம்? ஆபீஸ சீல் வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறோம். அதை சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கோர்ட்டு ஆபீஸ சீல் வைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்குன்னா அதுக்கான காரணம் அந்த ஆர்டர்ல இருக்கும்ல, அதை சொல்ல சொல்லி தானே கேக்குறோம். ஆமா சார், அதை சொல்லுங்க. காரணம் தெரியாம யாரும் இங்க இருந்து வெளியே போக மாட்டோம் சார். நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆர்டர்ல போட்டிருக்கிறத சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் ஈகோ? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரி சொல்றோம். அத கேட்டதும் மரியாதையா வெளியில போயிடணும். அத மீறி வேற ஏதாவது தகராறு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போலீஸ் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? சார், அந்த கோர்ட் ஆர்டர்ல என்ன போட்டிருக்குன்னு சொல்லிடுங்க. நான் இப்போ என்ன சொன்னனோ அதான் இந்த கோர்ட் ஆர்டர்ல இருக்கு. யாருக்காவது நான் சொன்னதுல டவுட் இருந்தா இதை படிச்சு பாருங்க. கொடுங்க சார். விஜய் ப்ரோ, என்னடா அந்த காரை இன்னும் காணோம்? தெரியல ப்ரோ. ஐஸ்வர்யா சாமி கும்பிட்டுட்டு ஸ்லோவா தான் வருவா. நம்ம உள்ள போலாம் வாங்க. இருடா இருடா, நீ எதுக்கு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி பாரு. ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஹலோ அபியா? ஓகே சார், இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வச்சுறேன். விஜய் ஒன்றும் இல்லை ப்ரோ, அது யார் ஆடிட்டர் தான் ப்ரோ கால் பண்ணாரு. ஒரு டாக்ஸ் கிளாரிஃபிகேஷன் விஷயமா ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி, நீ போயிட்டு வா. அப்புறம் சரி, நீ பார்த்து போயிட்டு வா. சரி ப்ரோ, பார்த்து போ. நான் போயிட்டு வரேன். வாமாக்கா. காவேரி வாங்க. சரி சரி வாங்க. என்ன நீங்க மட்டும் வர்றீங்க? அம்மா எங்க? அது அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. கோவிலுக்கா? இப்பதானே அங்க இருந்து வர்றோம். மறுபடியும் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அது மகா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரால, அதான் அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாருமே சேர்ந்து போய் பண்ணியிருந்திருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, வாங்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷம்.
என்னாச்சு? தடவையா 2 பேரும் ஜோடியா வீட்டுக்கு வரீங்க. ஆரத்தி எடுக்காம போனா நல்லா இருக்காது. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லைங்க, நீங்க வாங்க. இல்ல மாப்ள, இருங்க, ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க, உங்க அம்மா எதுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா போறாங்க? அம்மா பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல. வெயிட் பண்ணி பாருங்க, அவங்க யாருக்கு ஆரத்தி எடுக்க போறாங்கன்னு. புரிஞ்சிருச்சு. முருகனுக்கும் காவேரி மேடத்துக்கும் உங்க அம்மா ஆரத்தி எடுக்க போறாங்க, அதானே? நந்தினி ஆண்டி என் பேர்ல அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. இப்போ இவங்க எனக்கு ஆரத்தி எடுக்க போறதா வேற சொல்றாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. சார், என்ன சார் அதுல போட்டிருக்கு? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே நம்ம ஆபீஸ சீல் வைக்க போறாங்களா? இப்போ உங்களுக்கு ஓகே தானே? எல்லாரும் வெளியில கிளம்புங்க, நாங்க வந்த வேலையை முடிக்கணும். சார், எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க. டைமா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க காரணம் கேட்டீங்க, நாங்க சொல்லிட்டோம். நீங்க சொன்ன மாதிரியே மரியாதையா வெளியில போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல சார், நீங்க சொன்னதை நாங்க வெளியில போக முடியாது. ஆபீஸ ஏன் இன்சார்ஜ்ல தான் எம்டி விட்டுட்டு போயிருக்காரு. நாளைக்கு அவர் வந்து கேட்டா நான் தான் பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார் நீங்க? அவர் போன் எடுக்கிறாரு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் வெளியே துரத்துங்க சார். சார், எதுக்கு இப்ப போனை கொடுங்க? நீங்க போனை கொடுங்க சார். போன்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல ஆபீஸ்ல இருந்து வெளியில போங்க, வெளியில போய் போன் பண்ணுங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல, ரொம்ப அநியாயம், அக்கிரமம். கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு, அப்புறம் என்ன அநியாயம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாய அநியாயத்தை பத்தி பேசுறீங்களா சார்? இவங்க கிட்ட பேசுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். எல்லாரையும் அடிச்சு கிளியர் பண்ணுங்க சார். சார், எங்களை அடிச்சு வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம். எங்க பாஸ் வர வரைக்கும் நாங்க இங்கே தான் இருப்போம். நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம் சார். நாங்க இங்கே தான் இருப்போம், இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், இங்க இருந்து போக மாட்டோம் சார். எம்டி வர வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம், இங்க இருந்து போக மாட்டோம் சார். எங்க பாஸ் வந்தா தான் சார் நாங்க போவோம், இல்லைன்னா நாங்க போக மாட்டோம் சார். நாங்க இங்க தான் இருப்போம், எங்க எம்டி வர வரைக்கும் எங்கேயும் போக மாட்டோம். சார் நகர்ந்து வாங்க, இப்படி வாங்க, அந்த லட்டியை குடிங்க. சார் அடிக்கிறீங்க? சொல்லு கிருப்பா. ஆண்டி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கா? இந்த ஐஷு நீங்க கோயிலுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. கோயிலுக்கா? ஆமா ஆண்டி, என் பேர்ல அர்ச்சனை பண்ண போயிருக்கிறதா சொன்னாங்க. இப்போ அவங்க அம்மா வர உங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கணும், இங்கே நில்லுங்கன்னு எங்களை வாசல்ல நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க ஆண்டி. ஓ, இத பாரு, அவங்க அர்ச்சனா ஆரத்தின்னு சொன்னதை நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா? சந்தோஷமா ஆண்டி? அவங்க என்ன வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க ஆண்டி. அத சொல்லதான் நான் உங்களுக்கு காலே பண்ணேன். வெரி குட். நீ புத்திசாலித்தனமா தான் நடந்துக்கிற. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோ. அந்த ஐஸ்வர்யாவும் அவ அம்மாவும் இருக்காளுங்களே, அவளுங்க 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. அவங்க நமக்கு நல்லதே பண்ணா கூட அவங்கள சந்தேகப்படணும், புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி. அத நான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவங்க எதுக்காக ஆரத்தி எடுக்கணும்னு எங்களை வாசல்ல நிக்க வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தான் தெரியல. கிருப்பா, நீ நினைக்கிற மாதிரி அவ உனக்கும் விக்ரமுக்கும் ஆரத்தி எடுக்க போகல. அந்த மகாவுக்கும் விக்ரமுக்கும் தான் ஆரத்தி எடுக்க போறா. ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். கிருப்பா, எதுக்காகலாம் நீ கவலைப்படாத. அந்த ஜோதியால ஆரத்தி தான் எடுக்க முடியும், அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா கிருப்பா, வர வழியில ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதோட நெருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வாசப்படியில வந்து விழும்.
அதை தாண்டி அவங்களால வீட்டுக்குள்ள போகவே முடியாது. ஆண்டி ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா கிருப்பா, இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்புறம் பத்திக்கிட்டு எரியறத நீயே பார்க்கலாம். அடிக்காதீங்க சார் அந்த சீலை போய் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வாடி. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், நான் எம்டி கால் பண்றேன். சார் நீங்க சீல் வைங்க சார். பாஸ் வந்துருவார் சார், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புரியுதா சார்? நீங்க சீல் வைங்க. சார் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பேசுங்க சார். எங்க எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு சார். ஆமா சார், இந்த ஆஃபீஸ் இல்லைனா நாங்க எல்லாரும் நடுத்தருக்கு வந்துருவோம் சார். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே. இந்த கோர்ட் ஆர்டரை மீறி இங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் தள்ளி நில்லுங்க. சார் இவனுங்கிட்ட என்ன சார் பேச்சு? அதான் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்களே, நீங்க சீல் வைங்க சார். சார் நான் இருக்கிற வரைக்கும் சீல் வைக்க விட மாட்டேன் சார். யோ தள்ளியா ஓட்டு சார். போயா போயாங்க போத பக்கம் சார் விடுங்க சார். நீங்க வைங்க சார். போயா போன வர புடிங்கிட்டாங்க சார். இந்தாங்க சார் போனு. சீக்கிரம் பாஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிற அநியாயத்தை சொல்லுங்க சார். சரிப்பா. நந்தினி ஆண்டி சொன்ன மாதிரியே நடக்குது. என்ன மீறி காவேரிக்கு எப்படி ஆர்த்தி எடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். சாரி சாரி சாரி.